அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசி நேயர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 14 நாட்கள் 14/9/2025 முடிவதற்குள் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி. அந்த வகையில் விருச்சக ராசி நேயர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சக ராசி நேயர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசி நேயர்களுடைய வாழ்வு, குடும்ப சூழ்நிலை ரீதியாக, தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது பொருளாதாரத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அஷ்டம குரு தன குடும்பத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு நிலை போலவும் அமைகிறதுங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. கைகள்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க இருக்கு. புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது போனஸ் போலங்க. ஏன்னா இவ்வளவு நாட்களாக என்ன செய்வது ஏது செய்வது என புரியாமல் மனக்குழப்பத்திலேயே இருந்து வந்த உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க இருக்குதுங்க. புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அல்லது புதிய வீட்டிற்கு குடி போக வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசி நேயர்களுக்கு அதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைய இருக்குதுங்க. அதே போல் மனை விற்பனை தொழில், அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடிவாக இருக்குதுங்க. முக்கிய நபர்களின் ஆதரவும் அரவணைப்பும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்கள்ல இந்த சுபகாரிய முயற்சிகளுக்கு தேவையான அளவிற்கு வருமானம் இருப்பதால கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஒருவேளை விருச்சக ராசி நேயர்கள் புதிதாக வண்டி வாங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தவரை. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த அடுத்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகுவினுடைய சேர்க்கையும் 8ஆம் இடமான அஷ்டமத்தில் குரு மற்றும் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்பட இருக்கு. இத்தருணங்கள்ல வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. குறிப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னு வரன் அமைவதில் தடங்கல்கள் உண்டாகி வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க நேரிடும். கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க
பார்க்கும்போது நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாதுங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தால் அவற்றில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. இதனால் உங்களுடைய மனதில் விரக்தி மனப்பான்மை ஏற்பட்டு இந்த வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் அவற்றை தவிர்ப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இருந்தாலும் கும்ப ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால பாதிப்பு குறைவாகவே இருக்குங்களோ. உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார். பூரண சுபகிரகமான குரு பகவான் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. கூடுமான வரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. இன்று வளைந்து கொடுத்தால் தான் நாளை நிமிர்ந்து கொள்ளலாம் என்பதை மறக்க வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் இத்தருணங்களை உங்களுக்கு பொறுமையும் நிதானமுமே முக்கியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு அதிகாரி கிரகம் சனி பகவான் தாங்க. கோல்சார விதிகளின்படி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டகம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது மிகவும் கடினம் தான். மேலும் நியாயமற்ற போட்டிகள் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. இந்நிலையில கூட்டாளிகளின் பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. இந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனையை சமாளிப்பது என புரியாமல் மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. அதே போல வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை என்றாலும் கூட நிச்சயம் வருமானம் கிடைக்குங்க. வெளிமாநில நிகழ்ச்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது. அதிக அலைச்சலினாலும் வசதி குறைவினாலும் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் அனைவருடனும் சுமூகமாக பழகுவது மிக அவசியங்க. உங்களுடைய எதிர்கால நலனுக்கு எதிராக சிலர் செயல்பட்டு வருவதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரையும் சந்தேக கண்களுடன் பார்க்க வேண்டும். எவரையும் முழுமையாக நம்பிவிடக் கூடாது என கூறுகிறது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். இந்த தருணங்கள்ல ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா தற்போது கிரகநிலைகள் அனுகூலமாக இருப்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு அதிகரிக்கும். கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் செல்வதை தவிர்ப்பது அவசியங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. ஏனென்றால் அவர்கள் செய்யும் தவறு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அதனால் கவனத்தோடு பணத்தை செலவழிப்பது நல்லதுங்க. அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அடிக்கடி ஏதாவது ஒரு வலியும் சோர்வும் உடலை வருத்துங்க. மாதவிடாய் கோளாறுகள், ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, உடல் சோர்வு, தலை சுற்றல் ஆகிய உபாதைகள் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. படுத்தால் போதும் என்ற உணர்ச்சி மேலோங்கும். கூடுமான வரைக்கும் விருச்சக ராசினியர்கள் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டம சனி ராகுவை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டுங்க. சுகஸ்தானத்தில் இருவரும் இருப்பதால் சுகம் குறையுங்க. உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை. தாய் வழி சொந்தங்களோடு கருத்து வேறுபாடு
செலவுகள் வரலாங்க. தாய்க்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்ம மூர்த்தியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.